அதியமான் நண்பனை நாடகமாதவர்கள் அதியமான் அவையார் அமைச்சர். நாட்டு மக்களால் இணைத்து நல்லாட்சி செய்யும் அதியமா நெடுமா நஞ்சியே வணக்கம். அவையே வாருங்கள் வாருங்கள். வணக்கம். ஊராக சென்று வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டார். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலே தங்கிவிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், காலையில் உன்னை அரண்மனையில் காணவில்லையா? எங்கே சென்றிருந்தாய்? இன்று நம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்று இருந்தேன். அங்கே இந்த நெல்லிக்கனியை பறித்தேன். இதை சாப்பிட்டு பார்த்த சுவை எப்படி உள்ளது கூறுங்கள் தாயே. அடடா, என்ன சுவை என்ன சுவை, என்ன கனி இது? அவ்வையே, கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி. இது எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். ஒரு மலையுச்சியிலிருந்து கருநெல்லி மரத்தில் இக்கனி பழுத்திருந்தது. இந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு நமது அரசரே முயன்று மரத்தில் ஏறி இந்த கனியை பறித்தார். அது மட்டுமன்றி இக்கனியை உங்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலமாக வாழ்வார்கள் என்று பெரியார் கூறுவார். அதிகமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீ இதனை உண்ணாமல் என்னையே உண்ண வைத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதை நான் உண்ணாமல் உன்னையே உண்ண வைத்திருப்பேனே. என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசராகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற ஒரு புலவர் மறைந்தால் அதை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால் தான் நான் எதுவும் கூறாமல் உங்களையே உண்ணச் செய்தேன். அதிகமானே, நீ தமிழின் மீது கொண்டுள்ள பற்றி என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. நீ பல்லாண்டு வாழ்க. காட்சி 2 இடம் அதியமான் நண்பனை நாடகமாதவர்கள் அதியமான் அவையார். அதியமானே, இன்று உன் முகத்தின் கவலையில் இருள் கவிழ்ந்திருப்பதன் காரணம் என்னவோ? இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி என் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவையே, மன்னன் தொண்டைமான் நம் மீது பகைமை கொண்டான் என்பது தாங்களுக்கு தெரியும் தானே? அவன் இப்போது நம் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்து விட்டான். தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன. அவையே, அதிகமா நெடுமா அஞ்சியே, உன் பெயரில் தான் அந்தி எனும் சொல் இருக்கிறதே அன்றி நீ அந்தி நான் ஒரு நாளும் கண்டதில்லையே. போர் எனக்கு புதிதா என்ன? போர் எனக்கு புதிதும் அன்று. நான் போரை கண்டு அஞ்சுபவனும் அல்லேன். ஆனாலும் நீ நினைக்கிற எனக்கு புரிகிறது. ஆனாலும் இடத்திலேயும் உனக்கு இதை சொல்ல யார் உண்டு? நீ விலையில் படித்திருக்கும் யானையானது தன் மீது ஏறி குதிக்கும் தந்தைகளை கல்வியும் விளையாடும் சிறுவர்களிடம் அன்பு காட்டும். அதே போல நீயும் எம்மை போன்ற புலவர்களிடம் அன்பு காட்டி காட்சிக்கு வெளியவனாய் விளங்குகிறாய். அதே யானை போர்களின் பகைவரின் படையை வெறுங்காண செய்வது போல நீயும் அத்தகைய வெல்வாய். தகைய வீரம் முடியவே இன்று போரை கண்டு தயங்கலாமா? உண்மைதான் அவையே, உண்மைதான். தமிழ் அறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்களை கண்டவன். பகைவர்களை வென்றன் என்பது தாங்களுக்கு தெரியாததென்று. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை அழிவுகள், எத்தனை உயிரிழப்புகள். தந்தையை இழந்த மகன்கள், கணவன்களை இழந்த பெண்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போரின் வெற்றிக்கு பின்னால் வரைந்திருக்கிறது. எனவே இதை தவிர்த்தால் என்ன? அன்று திருந்த அதிகமானே, இப்பொழுதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிகிறது. உன் கவலையை நான் தீர்க்கிறேன். நான் இப்பொழுது தொண்டைமானிடம் சொல்கிறேன். அவனிடம் பேசி போர் ஏற்படாதவராக தருகிறேன். அவையே, ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் எனக்கு புரிகிறது. உன் தன்மானத்துக்கும் வீரப்புலருக்கும் சிறிது கூட இழுக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன். காட்சி 3 இடம் தொண்டைமான் நண்பனை நாடகமாதவர்கள் தொண்டைமான் அவையார் படைத்தலைவர். அரசே வாழ்க. அரசே வாழ்க. சற்று முன்புதான் நம்ம ஒட்டிடமிருந்து செய்தி வந்துள்ளது. அதியமான் சமாதானம் வேண்டி ஒரு புலவரை தூதனுப்புள்ளானாம். என்ன? அதியமான் தூதனுப்புள்ளானோ? ஆம் அரசே, அதியமானின் தூதுவராக அவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டு இருக்கிறாராம். வரட்டும் வரட்டும், மந்தியிடமிருந்து தூது வரும் நம் அவ்வை போர்க்கருவிகளின் பெருக்கினை கண்டு அஞ்சி ஓட போகிறார் பாருங்கள். அதோ அவ்வையாரே வந்து விட்டார். அது தமிழ் புலவரான அவ்வையே, தாங்கள் பகவரி நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தொண்டைமானே, நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்றும் அறியும் பொழுது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
அந்த மகிழ்ச்சியோட எனது படைகளை கொட்டிலை பார்க்கலாம் வாருங்கள். போர் கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? எத்துணை பெரிய படைவலிமை உடைய அரசரோடு உங்கள் அதியமான் போரிட போகிறான் என்பதை தாங்கள் அறிய வேண்டாமா? அதியம்தான் பார்ப்போமா? காற்று 4 இடம் படைகள் கொட்டில் நாடக மாதங்கள் தொண்டைமான் அவையார். அவையே, இதற்கு முன் நீங்கள் இவ்வளவு பெரிய படைகளை கொட்டிலை பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆமாம், வில் அம்பு வேலீட்டி மழு கேரியம் என எத்தனை வகைகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை எண்ணிக்கை, ஒவ்வொரு வகையிலும் எத்தனை கருவிகள். பார்க்கும் போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமன்றி அவை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களுக்கு அழுகிறது. மாலையும் மயில் தோகையும் அணிவிக்கப்பட்டு எளிதாக காட்சியளிக்கின்றன. உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி கூறுவது. அதை ஏன் கேட்கிறாய்? அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவன் படைக்கருவிகளை எல்லாம் பகைவருடனை துளைத்த குருதி கலைகளுடன் முடிவடைந்தும் கூர்மலையும் கோலனின் உலகளத்தில் கிடைக்கின்றன. தொண்டைமானே, ஏன் உன் முகம் வாடிவிட்டது? நீங்கள் கூறிய சொற்கள் என்னை குழப்பிவிட்டன. என்ன குழப்பம்? என் படைக்கருவிகளின் அழகையும் பற்றி பாராட்டி கூறினீர்கள். அது என் உள்ளத்தை மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் நீங்கள் அடுத்த கூறிய சொற்கள் என்னை குழப்பிவிட்டன, சிந்திக்க வைத்து விட்டது. அதியமான் போர்க்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடைக்கின்றன என்று கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது. நான் போர்க்களத்தை கண்டதில்லை. ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனிடம் போரிடுவது எனக்கு எத்தகைய அறிவை தரும் என்பதை தான் நான் புரிந்து கொண்டேன். தொண்டைமானே, நான் கூறுவதன் முற்போரை தெளிவாக புரிந்து கொண்டாய். என் கண்களை திறந்த தாயே, போரை கைவிட்டு விடலாம் என்று அதியமானிடம் கூறுவதேன்? தொண்டைமானே, அவ்வாறே செய்து விடுகிறேன். போரில்லா மகிழ்ச்சி இந்த உலகத்திலே கட்டும். நான் சென்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.